33வது ஸ்ரீ ராகவேந்திர சப்தாக மகோத்சவம் கோவையில் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து கோவை ஸ்ரீ ராகவேந்திர சப்தாக சேவா சங்க தலைவர் என் சுந்தரவடிவேலு, இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியும் நிகழ்ச்சி தலைவருமான ஸ்ரீனிவாஸ் பத் மற்றும் செயலாளர் வி ராம்ராஜ் ஆகியோர் கூறியதாவது: ராம்நகர் சத்தியமூர்த்தி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் பூஜை சங்கம் வளாகத்தில் ஒரு வாரம் நடைபெறும் இம்மகோத்சவம் ஸ்ரீமத் வாச்சாரியார் நிறுவிய புனித மத்வ பரம்பரையைச் சேர்ந்த மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிஜியின் பட்டாபிஷேகம் மற்றும் ஜன்ம தினோத்சவத்தை நினைவு கூறும் வகையில் பாரம்பரியமாக பால்குண மாதத்தில் நடத்தப்படுகிறது. ஸ்ரீ ராகவேந்திரா சப்தாக காரிய சரண சமிதி மந்திராலயம், ஸ்ரீ ராகவேந்திர சப்தாக சேவா சங்கம், கோவை மற்றும் ஸ்ரீ ஐயப்பன் பூஜை சங்கம் ஆகியவை இணைந்து விழாவை ஏற்பாடு செய்கின்றன. குரு ராஜ சன்னிதானத்தில் தினமும் காலை 7:30 மணிக்கு ஸ்ரீராபிஷேகத்துடன் அஷ்டோத்திர பாராயணம், 8 மணிக்கு பஞ்சாமிருத அபிஷேகம், லக்ஷ புஷ்பார்ச்சனையுடன் பாத பூஜை, கனகாபிஷேகம் நடைபெறும். காலை 10:30 மணிக்கு மகா மங்களாரதி, மாலை 7 மணிக்கு தீபோத்சவம் மற்றும் மகா தீபோத்சவம், இரவு 10:30 மணிக்கு ஸ்வஸ்திபஸ்வம் நடைபெறும். கோவை ஸ்ரீ ராகவேந்திர சப்தாக சேவா சங்க தலைவர் என் சுந்தரவடிவேலு, மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சப்தாக காரிய சரண சமிதியின் மந்த்ராலயேஷ பாதசக்த அர்ச்சகர் ஸ்ரீ பரிமளாச்சாரியா ஆகியோர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் புனித மகோத்சவத்தில் பங்கேற்று ஸ்ரீ ராகவேந்திர குருவின் அருளை பெறுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். ராகவேந்திர சாமின்ற அந்த பெரிய மகான் பிறந்து அவர் ஜீவசமாதி அடைஞ்சு இன்னும் அவர் உயிருடன் இருக்கிறார், நம்மிடையே இருக்கிறார். நாம் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர் செவிசாய்த்து நமக்கு கண்டிப்பாக எல்லாம் செய்து கொண்டு வருகிறார் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்படி பல பேருக்கு பல விஷயங்கள் நன்மைகள் நடந்து கொண்டு வருகின்றது என்பது ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியது. இதில் நீங்கள் இந்த 18லிருந்து 25 வரையில் நடக்கக்கூடிய இந்த விழாவுக்கு நீங்கள் எப்படியாவது கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் வந்தீங்கனாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு நன்மை ஏற்படும்ன்றது எங்களுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள். வாருங்கள், இந்த விழாவில் கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு கமிட்டியாக அமைத்து இந்த விழாவை கோலாகலமாக நடத்தி கொண்டு வருவதற்காக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு வருகிறோம். வாருங்கள். ஐயப்ப பூஜா சங்கத்துல நடக்குது. ராம்நகர்ல ஒரு பெரிய ஹால் இருக்கு இல்லையா, பெரிய ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அந்த கல்யாண மண்டபத்துல இந்த விழா நடக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பமாகுது. மற்றபடி மற்ற நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு முழு நாளும் நடக்கும். இதற்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்களை நம்ம இந்த விழாவுக்கு நம்ம போய் நாங்கள் அழைக்கிறதுக்கு இருக்கிறோம். லாரன்ஸ் அவரும் தீவிர பக்தர் ராகவேந்திர சாமியோடது, அவரையும் நாங்கள் போய் அழைக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம்.